விவசாயம் நஷ்டம், விவசாயம் கஷ்டம். விளை பொருளுக்கு விலையை நீங்க தான் தீர்மானிக்கணும். இதுவே ஒரு மதிப்பு கூட்டுதல், அப்ப அது விலை கூடும். விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா? குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா? அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவை. உங்க பயிர்ல எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க. தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க. நான் உங்க ஜெய். உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில 9வது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி. இந்தியாவோட டாப் 10 அக்ரி பயோடெக் கம்பெனி பயோசக்சஸின் எம்டி. அமெரிக்காலையும் பயோசக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கேன். 2002 இருந்து உலகம் பூராவும் 1 லட்சம் விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன். என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் 100% ஆர்கானிக் உரங்கள், மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும். என்கிட்டே நேரடியா வாங்குறதுனால விலையும் கம்மி. நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம், மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன். விதை, மண்வளம், நீர், சந்தை, லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள், வழிமுறைகள் கத்துத்தர போறேன். என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம், கான்ஷியஸ் ஃபார்மிங். நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல, வெற்றி விவசாய தலைவர்களை. ஜெய் அக்ரி லீடர்ஸ். வெளிநாட்டுல இருக்கிற விவசாய நண்பர்கள், இளைஞர்கள் அங்க இருந்துகிட்டே உங்க விவசாயத்தை இங்க செய்ய நான் உதவி செய்யறேன். 8754056983. உடனே ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவையில உங்க பேரை பதிவு செஞ்சு உறுப்பினராகுங்க. ஏன்னா அது என் வேலை கிடையாது. இங்க வச்சிருக்கிறோம்னா விவசாயிகள் கேட்பாங்க, ஒவ்வொரு தடவை வைக்க சொல்லிடுவோம். அவங்களா கேட்பாங்க, அவங்களா வாங்கிட்டு அவங்களா போயிடுவாங்க. என்கிட்ட இருந்து அது வராது. ஏன்னா பொருள் அப்படிங்கிறது, ப்ராடக்ட்ன்றது கடைசி பட்சம். முதல் அறிவு நம்மளுடைய விவசாயத்தை தீர்மானிக்கணும்னு நினைப்பேன். அப்புறம் நம்ம தோட்டத்துல அந்த வயலா இருக்கட்டும், தோட்டமா இருக்கும், காடு மேடு எதுவா இருக்கட்டும், விதை விழுவுறதுக்கு முன்னாடி நம்ம அறிவு அந்த மண்ணில் விழுவணும். அந்த அறிவு நம்ம மண்ணுல விழுந்து அது தீர்மானிக்கணும். இந்த பயிரை தான் நான் செய்யறேன் அப்படின்னு அறிவு நம்மளை தீர்மானிக்கணும். அப்படி தீர்மானிக்கும் போதுதான் அந்த விவசாயம் வெற்றிகரமா இருக்கும். அப்ப யாரையுமே நம்ம குறை சொல்ல மாட்டோம். இப்ப எல்லாரையும் பார்த்து நம்ம செஞ்சுட்டு இப்ப நம்ம என்ன சொல்றோம், எல்லாரும் விவசாயம் நஷ்டம், விவசாயம் கஷ்டம், பொதுவா பேசிடுறோம். அவருக்கு உண்மையிலே நஷ்டம் கிடையாது, கஷ்டம் கிடையாது. ஆனா பொதுவா பேசுங்க, எல்லாம் கஷ்டம், முடியல, இவரு நல்லாதான் இருப்பாரு, ஆனா இவருக்கும் சேர்ந்து கஷ்டம்னு போய் பேசுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தான் உளவியல்ல பிரச்சனை. அது மனநோய் தான். இதெல்லாம் இது மாதிரி நம்ம பேச என்ன ஆகுதுன்னா, இது வைப்ரேஷன் நெகட்டிவ் ஆகி மற்றவங்களுக்கு அது அப்படியே பரவி, இப்படிதான் நம்ம பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்பட்டிருக்குது சிறு வயதுல இருந்து. இதுதான் சொன்னது. சுய சிந்தனை இருக்கிறவங்க இதெல்லாம் நடந்துக்க மாட்டாங்க. இப்ப நீங்க சுய சிந்தனையா இருக்கிறீங்களான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நான் 3 வயசுல இருந்து சுய சிந்தனையில இருக்கிறேன். 3, 5, 4 வயசுல இருந்து வீட்டுல சொல்லிட்டு, என்னை எதுவும் சொல்லி வளர்க்காதீங்க, என்னை விட்டுருங்க, எதுவுமே சொல்லக்கூடாது. இது சாப்பிடு, இது சாப்பிடு, இது இப்படி பண்ண, நீதான் இந்த மதம், இதான் ரிலீஜன், எதுவும் சொல்லக்கூடாது, விட்டுருங்க அப்படின்னு. அவங்க அதே மாதிரி விட்டுட்டாங்க. அதனால எனக்கு அந்த ஒரு தகுதி இருக்கிறதுனால நான் அவங்ககிட்ட சொல்லாட்டி நான் சொல்ல மாட்டேன். நம்ம என்ன வாழ்றோமோ அதை சொல்லணும், இல்லைன்னா சொல்லவே கூடாது. எதுக்கு இதை சொல்றோம்னா, பக்கத்து தோட்டத்துல அல்லது ஊர்ல, உலகத்துல என்ன பயிர், இந்த பல புத்தகங்கள் படிக்கிறது, யூடியூப் சேனல் பாக்குறது, மற்ற விவசாயிகள், நண்பர்கள், உறவினர்கள், இவங்களை கேட்டு இவங்க பயிரை தீர்மானிக்கிறாங்க. நீங்க அது எப்படி இது சரியாகும்? அப்ப இதுல ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட போய் கேட்க முடியுமா? அவர் ஒரு பாக்கு போட்டாருன்னு உடனே இவர் பாக்கு போட வேண்டியது, அவர் தேக்கு நட்டாருன்னா இவரு தேக்கு நட வேண்டியது, அவங்க மகோகனி, குமிழ், சந்தன மரம், இதோ செம்மரம் 1 கோடி அப்படின்னு சொன்னா உடனே நம்ம என்ன செய்யறது, அதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்குள்ள வர்றோம். நமக்கு என்ன வேணும், நம்மளுடைய வாழ்க்கைக்கு இந்த விவசாயம் எப்படி பயன்படும், அந்த விவசாயத்துல எந்தெந்த மாதிரி பயிர் செய்தால் அந்த விவசாயம் நல்லா இருக்கும், அது எப்படி நம்ம வாழ்க்கைக்கு சரியா இருக்கும் அப்படின்றத நம்ம பாக்குறது இல்லை. இதனால ஒட்டுமொத்தமா எனக்கு முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்குது. நடைமுறை பிரச்சனைகள்
உலக பிரச்சனைகளை நான் இப்ப சேர்த்து சொல்றேன். வெளி உலகத்துல பிரச்சனை என்னன்னு கேட்டா, அந்த விளைபொருளுக்கு விலை இல்ல. நமக்கு தரல. இப்போ விவசாயி விளைவிக்கிற பொருளுக்கு விலை வந்து அரசு வந்து நிர்ணயம் பண்றது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, எப்பயுமே அதை நீங்க எதிர்பார்க்கறீங்க. இப்ப நம்ம ஒரு பொருள் யாருனாலும் எதனாலும் உற்பத்தி பண்றோம், அல்லது ஒரு சர்வீஸ் ஒரு சேவை பண்றோம். அதுக்கு நம்ம தான் அதுக்கு கட்டணத்தை நம்ம தீர்மானிச்சுக்கிறோம். எந்த ஒரு தொழில் சார்ந்தவர்களா இருந்தாலும் பொருள் விற்கலாம் அல்லது சேவை செய்யலாம். இது 2 தவிர வேற என்ன செய்ய முடியும்? சோ இது 2க்கும் வந்து கட்டணத்தை அவங்கவுங்க தீர்மானிக்கும் பொழுது விவசாயிகள் நம்ம தான் அதை செய்துக்கணும். அதை வந்து இன்னொருத்தர்கிட்ட போய் நீங்க ஏன் எனக்கு பிரைஸ் கொடுக்கல அது அப்படின்னு சொல்லி கேட்கறதே வந்து அது சரியில்லை. இதை நான் முதல்ல சொல்லும்போது அதெல்லாம் எப்படி நம்ம பண்ணணும்? நீங்க தான் பண்ணிக்கணும். அது அங்க வாங்க மாட்டாங்கன்னா வாங்க வைக்கணும். ஸோ நம்ம தான் வந்து அதை வந்து ஒரு தொழிலா விவசாயத்தை வந்து பாரம்பரியமாவும் பார்க்கணும், தொழிலாவும் பார்க்கணும். வேற வழி இல்லை. ஏன்னா அதுல பணம் போடுறோம், அதுல வந்து முதலீடு போட வேண்டியிருக்குது. செலவுன்னு சொல்ல முடியாது, அதுல முதலீடு பண்றோம். அப்ப முதலீடு பண்ணும்பொழுது அதுக்குள்ள வருமானம் கண்டிப்பா நமக்கு கட்டாயம் வேணும். அது பாரம்பரியமாவும் இருக்கணும். இயற்கை பாரம்பரியம்னா நான் என்ன சொல்றேன்னா, இந்த பூமிக்கு உகந்த விவசாயம், இந்த இயற்கை விவசாயம், ரசாயன விவசாயத்தை பத்தி நான் அடுத்தது சொல்றேன். இதை வந்து வச்சுக்கிட்டு விளைபொருளுக்கு விலையை நீங்க தான் தீர்மானிக்கணும், அல்லது அது சிறிய அளவுல மதிப்பு கூட்டணும். அப்படியே விற்கணும்னு நான் சொல்லல. சின்னதா பேக்கிங்காவது பண்ணணும். நம்ம அது கூட பண்றது இல்லை. அது பெருசா மதிப்பு கூட்டுறதுன்னா அதுக்கு ஒரு ஃபேக்டரி போட்டு அப்படிலாம் நான் செய்யணும்னு சொல்லல. ஒரு வாழை விவசாயி வந்து அது கவர்ல போட்டு கொடுத்தா கூட அது வந்து ஒரு மதிப்பு கூட்டுதல் தான். அது பூச்சி நோய் தாக்காம, ஃபங்கல் தாக்காம, புள்ளி நோய் எல்லாம் வராம அது ஒரு 10 நாள் கெடாம இருக்கும். இதுவே வந்து ஒரு மதிப்பு கூட்டுதல். அப்ப அது விலை கூடும். நம்ம அப்படியே என்ன செய்யறோம், விதையிலிருந்து இப்ப நீங்க வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து நெல் விவசாயி இல்ல, ஒரு சில பேர் தான் இருக்கிறீங்க. பல விவசாயிகள் கலந்துதான் இருக்கிறீங்க. விதைக்கிறதுல இருந்தோ அல்லது நடவுல இருந்தோ அறுவடை வரைக்கும் சிரமப்பட்டு நம்ம செய்யறோம். அதுக்கு அடுத்தது ஒரு 2-3 ஸ்டெப் செய்யறது இல்லை. கடைசி 2-3 ஸ்டெப் விட்டுறோம். அது கொஞ்சமா அது மதிப்பு கூட்டுறதும், கொஞ்சம் அது விற்பனை எப்படி செய்யறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுட்டு செய்தோம் அப்படின்னா அந்த விலை வந்து நம்ம கிட்ட வந்துடும். இப்படி செய்யறவங்க இல்லையானா இருக்கிறாங்க. அது நல்ல ஈல்டு வந்துட்டு தான் இருக்குது. இன்னொன்னு, விலை பொருளுக்கு விலை இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதிப்புக்கும் கூட்ட வேணாம், இதுவும் பண்ண வேணாம். இப்ப நீ தேங்காய் விலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஒவ்வொருத்தருக்கு இப்ப பாக்கு விலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். நல்ல தரமான பாக்கு வந்து 60 ரூபா, 70 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா ஒரு கிலோ. நீங்களா வந்து சேல் பண்ணோம்னா லீஸு கூட்டாலே 1000 ரூபா, 1200 ரூபா வந்துடும் ஒரு மரம். அப்ப இதுக்கு எங்கேயும் மதிப்பு கூட்ட தேவையில்லை, ஒண்ணும் பண்ண தேவையில்லை. தானா வந்தாலே அது வந்து உங்களுக்கு ஈல்டு வந்துருது, ப்ராஃபிட் வந்துருது. ஸோ விவசாயத்துல வந்து நஷ்டம் நீங்க எதுவுமே பண்ணல, விதைச்சிட்டு அறுவடை பண்றீங்கன்னாலும் அது லாபம் தான். அது சும்மா வந்து நஷ்டம், அது விலை இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அப்புறம் ரசாயன உரம் வந்து விலை அதிகமாயிடுச்சு, பூச்சிக்கொல்லி மருந்து விலை அதிகமாயிடுச்சு அப்படின்னா நீங்க வாங்கணும், நம்ம ஏன் போய் வாங்குறோம், அது விலை அதிகமா தெரியுது, அது வாங்க தேவையில்லை. அப்ப எங்களை மாதிரி இருக்கிறவங்கள ஆலோசனை செய்யும் பொழுது நம்ம வந்து கரெக்டா நான் வந்து அப்படியே எடுத்து அப்படியெல்லாம் கொடுக்கறது இல்லை. நான் வந்து விவசாயம் குடும்பம் பிறக்கல, விவசாய நிலமும் என்கிட்ட இல்லை. ஆனா அக்ரி படிச்சுட்டு பல நிறுவனங்களை ஒர்க் பண்ணிட்டு ஒரு 4 ஏக்கர் வாங்கி அதை நான் விவசாயம் செய்து நடைமுறையில என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத கத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இப்ப அந்த 4ங்கிறது இப்ப 7 ஏக்கரா இருக்குது. இப்ப அதுல திரும்ப அதை வந்து செய்யறோம். அது செய்யும் பொழுதுதான் நமக்கு அதனுடைய வழிகள், அதனுடைய பிரச்சனைகள் நமக்கு தெரியும். அதை கொஞ்சம் எங்களை மாதிரி இருக்கிறவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு செய்யும் பொழுது எல்லாரும் சொல்றதா, சார் எனக்கு இந்த பயிர் இருக்கு, இந்த பூச்சி இருக்கு, அல்லது இதுக்கு வந்து இந்த மாதிரி உரம் கொடுக்கணும், என்ன சார் தரலாம், இதை நான் கேட்க சொல்லல. இதுதான் எல்லாரும் கேட்குறீங்க. அது வந்து எங்க ஸ்டாஃபே சொல்லிடுவாங்க. நான் என்கிட்ட என்ன நீங்க கேட்கணும்னா, எப்படி விவசாயம் மேல டைட்டில் எப்படி வந்து நான் அதுக்கப்புறம் விவசாயம் செய்யணும். எனக்கு 5 ஏக்கர் இருக்கு. இந்த 5 ஏக்கர்ல நான் எந்த மாதிரி பயிர்கள் செய்யலாம். பயிரே கூட நீங்க செய்ய தேவையில்லை. விவசாயம்னாலே பயிர் செய்யணும்னு எல்லாரும் தவறா புரிஞ்சிருக்கிறாங்க. பயிரே செய்ய தேவையில்லை. ஸ்பைருலினா செய்யலாம், ஸ்டீவியா செய்யலாம், நிறைய ஈகோ டூரிசம் செய்யலாம். பயிருக்கே வேலை கிடையாது, நம்ம பயிரே தான் செய்யணும்ன்றது கிடையாது. ஸோ அக்ரிகல்ச்சருங்கிறது பெருசு. அது எதுவுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்லை. இதனாலதான் நம்ம என்ன பண்றோம், மற்றவங்களை பார்த்து செஞ்சுட்டு அவங்க கஷ்டப்பட்டானா நமக்கும் கஷ்டம்னா அப்படியே விட்டுறோம். ஸோ இதுல உண்மையான ஆர்வம் ஃபர்ஸ்ட் யாருக்கும் இல்லை. இதனாலதான் நான் 23 வருஷமா அதை சொல்லி தரோம். ஆர்வமா வாங்க, மோட்டிவேட் பண்றோம், என்கரேஜ் பண்றோம். நிறைய பேர் நலிவடைஞ்சு சோர்வாதான் இருப்பாங்க. என்ன நடந்தாலும் சோர்வாதான் இருப்பாங்க.
இன்னும் வந்து இன்னைக்கு இப்ப எங்ககிட்ட இருக்கிற வாடிக்கையாளர் எல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அப்படியே தோட்டத்திலேயே தங்கி வயல்லயே இருந்து சின்னதா வந்து விவசாயம் பண்றவங்க இல்ல. என்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா படிச்சவங்க, வேற பல தொழில்ல இருக்கிறவங்க, பல வேலைகளில் இருக்கிறவங்க, இப்படிதான் எங்ககிட்ட வராங்க. அவங்க வந்து இப்ப நீங்க உங்களதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நீங்க வந்து தோட்டத்திலேயே உட்கார்ந்துட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க தேவையில்லை அப்படின்னு நீங்க பண்ண போறது இல்ல. யாரோ ஒருத்தர்ட்ட கொடுத்துட்றோம், அப்பப்போ போய் பாக்குறோம், அது வந்துகிட்டு இருக்குது. இது போலதான் வந்து ஒரு 50-60% விவசாயிகள் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. ஒரு 20-30% தான் தானே தோட்டத்திலேயே இந்த இதுலயும் இருப்பாங்க, அல்லது வீடு தோட்டம் பக்கமா இருக்கும், வயல் பக்கமா இருக்கும். இவங்க போய் இவங்களாவே செய்வாங்க. வேற எந்த தொழிலும் இல்ல வேலையும். இது போல எல்லாம் வந்து சிக்கல் இருக்கும் பொழுது நீங்க வந்து அந்த தலைப்பு எப்படி நம்ம வந்து இந்த 5 ஏக்கர்ல செய்யணும், கடைசியா தான் நம்ம அந்த வருமானத்துக்கு வரணும்.